பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஏன் அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது சரிங்களா, அபுகரியத் உமரு, பானசுவாது, ஜுஹைரு, அதே மாதிரி என்னது முக்தாராத்து, இது மாதிரி நிறைய கிதாபுகள் இருக்கும் பொழுது இதை ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற புத்தகமா இருக்கட்டும், இப்ப பானசுவாதுங்கிறது ஒரு கவிதை. நீங்க கவிதையை முன்னாடி என்ன செஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது, உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யாது, தராது. அதே மாதிரி முக்தாராத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து எப்படின்னா பொதுவாக நீங்க வந்து என்னது ஏதாச்சும் ஒரு கிதாபுலையோ அல்லது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அரபி சம்பவங்களை படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் முக்தாராத் தரும். சரிங்களா. அடுத்தது அபுகரியத் உமர் ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா, அது வந்து என்னது பொதுவா சொல்லுவாங்க, அரபி இலக்கிய உலகத்திலேயே வந்து என்னது மஹ்மூத் அக்காதுடைய கிதாப்ல அது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதான் கிளாஸ்ல இருக்க ஒரு 8:15 பண்ணிட்டா ஓகே இஸ்லாம். சரிங்களா. இது அபுகரியத் உமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அரபி இலக்கியத்திலேயே ரொம்ப ஹை டாப்பு. சரிங்களா. அதாவது அபுகரியத் உமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று சம்பவத்தை விளங்குறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் உமர்லாதாவுடைய சம்பவங்கள், உமர்லாதாவுடைய வரலாறுங்கிறது பரவலான ஒன்று, அதனால அதுல நமக்கு சிக்கல் இருக்காது. ஆனா அதுல வரக்கூடிய வாக்கிய இலக்கிய நயங்கள், ஒரு விஷயத்தை எப்படி மஹ்மூத் அக்காது வந்து என்ன செய்யறாரு, பதிவு பண்றாரு அப்படிங்கிறதுலதான் என்ன செய்யுது இருக்குது அபுகரியத் உமர். சரி, அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயத்துல அபுகரியத் உமர்லயும் சரி என்னன்னா சம்பவங்கள் தான் நிறைந்து இருக்கும். அப்போ ஏன் இதையே செலக்ட் பண்ண அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். ஃபிக்ஹுல் லுகா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். எப்படி டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் அப்படின்னா, அதாவது மொழியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மொழியியல் வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுல வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, ஃபிக்ஹுல் லுகாவை பொறுத்த வரைக்கும் இல்முல் லுகா, ஃபிக்ஹுல் லுகா ரெண்டு இருக்குது. இல்முல் லுகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது நஹ்வு, சர்ஃபு, பலாகத்து, அடுத்தது அர்லு, கவாஃபி, இதெல்லாம் இல்முல் லுகாவை சார்ந்தது. சரிங்களா. அதாவது ஒரு மொழியினுடைய விதியினை கற்றுக்கொள்வது. சரிங்களா. ஆனா மொழியியல் அப்படிங்கும் போது இங்க நம்ம ரூலே பேச மாட்டோம். ரூலே என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அப்ப என்ன பேசுவோங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இத தமிழ்ல நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாருன்னா, தமிழ்ல வந்து மொழியியல்ல வந்து ரொம்ப உச்சத்தை தொட்ட ஒருத்தர் யாருன்னா மொழி ஞாயிறு பாவலர்னு சொல்லுவாங்க. அவருடைய புத்தகங்கள் எல்லாம் என்னது நீங்க கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒன்று. ஃபிக்ஹுல் லுகா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதாவது இல்முல் லுகா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கும். சரிங்களா. ஆனா ஃபிக்ஹுல் லுகாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சில மொழியினுடைய ஃபிக்ஹுல் லுகாவை தெரிஞ்சுக்கிட்டாலே, அதாவது அந்த மொழியியல் கோட்பாடை, மொழியியல் விதிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா. அதனால நீங்க புக் ஃபேருக்கு போனீங்கன்னா, இந்த வருஷம் புக் ஃபேர் இருக்கா என்ன தெரியல, இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து என்னது மொழி ஞாயிறு பாவலருடைய அரங்கம் தனியா இருக்கும். அதுல போய் நீங்க புக்கு வாங்கலைனாலும் சரி, அவர் தமிழ்ல ஃபிக்ஹுல் லுகாவுக்கு, மொழியியலுக்கு என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு சும்மா ஒரு இப்ப சைவத்துல போற 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. மொழியியல் கோட்பாடுல 32 பாகமோ 35 பாகமோ எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். சரிங்களா. அது சும்மா எடுத்து கூட பார்க்கலாம். சரிங்களா. ஏன் அப்படின்னா உதாரணமா சொல்றாருன்னா, ஏன்னா மொழியியல் கோட்பாடு வந்து எல்லா மொழிக்கும் பரவலானது அப்படிங்கிறதுக்கு, எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு தடவை அவங்க மகள், மொழி ஞாயிறு பாவலுடைய மகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாலை கீழே கொட்டிடுறாங்க. பாலை கீழே கொட்டிடுறாங்க. கொட்டிட்ட பிறகு அவங்க வந்து என்னது மொழி ஞாயிறு பாவலர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு
அவரு சொல்றாரு, நீ செய்த அந்த பாலை கொட்டினல அந்த தவற கூட நான் என்ன செஞ்சுப்பேன் நானு ஏத்துப்பேன். ஆனா நீ வந்து என்னது தமிழ்ல வந்து பிற மொழியை கலந்து பேசுறத நான் என்ன செய்ய மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்றாரு சொல்றாரு. உடனே அந்த பிள்ளைக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன மன்னிப்புங்கிறது தமிழ் வார்த்தை தானே நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. பேசிக்கலி அது வந்து என்னது அரபி வார்த்தை. சரிங்களா? தமிழ்ல வந்து மன்னிப்பு கேட்கிறா வருந்துகிறேன், வருத்தம் அடைகின்றேன் அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. மன்னிப்பு அப்படிங்கிறது அவரே என்ன சொல்றாரு, மொழிநாயர் பாவலர் என்ன செய்றாரு, அவருடைய இதை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க என்னது அது மாஃப் அப்படிங்கிறதுல என்னது மாஃப்னா மன்னித்தல். சரிங்களா? உருதுல பார்சிலையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது மாஃப் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? அந்த மாஃப் அப்படின்ற வார்த்தையில இருந்தா மன்னிப்புன்னு என்ன செஞ்சு வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செய்றாரு சொல்றாரு. அப்போ மொழிநாயர் பாவலரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் வாழ்க்கையில செய்த பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவர் இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுதான் பெரிய தப்பு. வேற எங்கேயாச்சும் அமெரிக்காலயோ ஐரோப்பாலேயோ அவர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவரை முழு உலகமே கொண்டாடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புத்தக கண்காட்சியில போயிட்டு என்னது அவருடைய புத்தகமும் அவர் தமிழுக்கு செய்த அந்த மொழியியல்ல செய்த பங்களிப்பையும் பார்த்தாலே என்னது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இது அரபி ஃபிக்குலுகா படிக்க சொன்னா தமிழ் ஃபிக்குலுகாவை பத்தி பேசுறாப்லன்னு நீங்க நினைக்கலாம். சரி, அரபி ஃபிக்குலுகாவுக்குள்ள போவோம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எப்படின்னா, இதை எப்படி நடத்தலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதாவது இது மொத்தம் 240 பக்கத்துக்கிட்ட உள்ள புத்தகம் தான் சிலபஸ்க்கு உள்ளது. சரிங்களா? நம்ம இந்த 240 பக்கத்தையும் என்னது படிச்சு அர்த்தம் வச்சு எல்லாம் போக முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க பெரும்பாலும் வந்து என்னது மாணவர்களை விட பெரும்பாலும் எல்லாமே ஆசிரியர்கள் தான். அதனால ஒரு ஆசிரியருடைய சிரமம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க என்னை விட களத்துல வந்து அதிக நாள் இருக்கீங்க. சரிங்களா? அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆஹ் கருத்துக்களை சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா முதல் விஷயம் ஃபிக்குலுகான புரிஞ்சுப்போம், கருத்துக்களை சொல்லுவோம். அடுத்தது வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுல வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா ஆன்சர் என்ன செய்வோம் முடிவு பண்ணுவோம். இதுல ஓல்டு கொஸ்டின் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அலிமா? இந்த இயரோட தான் சார் இருக்கு. அடுத்த இயர்ல கலெக்ட் பண்ணி தரோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கலெக்ட் பண்ணிடுங்க. ஒரு முன்னாடி உள்ள இயர் கலெக்ட் பண்ணி தரோம். ஆமா, ஒரு நமக்கு ஒரு ஃபிக்குலுகா அவங்க வச்சு 3 வருஷமோ 4 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2016லயோ 17லயோ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிலபஸ்ல. சரிங்களா? அதனால ஒரு 3 வருஷமோ இல்ல 4 வருஷம் கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டோம்னா முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா ஃபிக்குலுகான என்னன்னு அந்த கருத்து சொல்லுவோம். அது முடிஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்தது என்னது கொஸ்டினை வச்சு செய்வோம் பார்த்துருவோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அதிகபட்சமா இந்த 248 பக்கத்துக்கு அதிகபட்சமா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 வாரம் 7 வாரத்துல முடிக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அது அதான் 6 வாரம் 7 வாரம் இல்ல, 6 கிளாஸ் 7 கிளாஸ்ல முடிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா 3 வாரத்துல இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் முடிப்போம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் ஒத்துழைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை முடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சிட்ட பிறகும் அந்த சப்ஜெக்டினுடைய ஓல்டு கொஸ்டினை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்படியே பார்த்துக்கலாமா? ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த மெத்தடே ஓகே சார். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 3 மந்த் தான். அதனால இந்த மெத்தட் தான் கரெக்டா இருக்கும். ஷார்ட்டா படிக்கணும். ஷார்ட்டா இது பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், நீங்களும் ப்ரொசீட். என்னது புரியல? சூஃபியா சிஸ்டர் இருக்காங்க, நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எதுனாலும் எனக்கு ஓகே. ஓகே சார். சரி, அடுத்தது இந்த பாடத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் வீட்டுல போட்டுக்கிற ரெக்கார்டிங் ஆகுது, திரும்ப கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். சிஸ்டர் உங்களோட தான் ஆன்ல இருக்கு.
ம். இது தில்ஷாத் சிஸ்டர் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, எது இல்லையா? சரி, ஓகே. ஹைர், எல்லாத்தையும் மியூட்ல போட்டிருக்கேன். யாராச்சும் ஏதாச்சும் டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள மட்டும் அன்மியூட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது, அடுத்து கேட்கும் போது சில பேருக்கு தலைவலி வந்துடும் எல்லா சவுண்டு கேட்டாங்கன்னா. சரி, இப்போ இந்த புத்தக ஆசிரியருடைய பத்தி ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து என்னது, தக்தூர் சுபுஹை அஸ்ஸாலிஹ். சரிங்களா? இவங்க வந்து ஷஹீதும் கூட. அதாவது இவங்க வந்து லெபனான்ல பிறந்தவங்க, சிரியால படிச்சிருக்காங்க, ஈராக்ல படிச்சிருக்காங்க, எகிப்து அசர்ல படிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம லண்டன்ல போய் செஞ்சிருக்காங்க, நிறைய பணிகள் புரிஞ்சிருக்காங்க யூரோப்ல. அடுத்தது ஒரு சில அரசியல் பின்னணி காரணங்களால இவங்க 1986லயோ 89லயோ லெபனான்ல அவங்க நாட்டிலேயே என்ன செஞ்சாங்க, சிலரால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சரிங்களா? அதனால இவங்க ஷஹீதும் கூட. சரிங்களா? அடுத்தது இவங்க வந்து நமக்கு பாடம் வந்து 19வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி முன்னுரையில நிறைய விஷயங்கள் பேசப்படுது. சரிங்களா? முன்னுரை விட நம்ம பாடத்துக்குள்ள போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். கொஸ்டின்ல ஏதாவது முன்னுரையில இருந்துச்சுன்னா அப்ப முன்னுரையை கவர் பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 19வது பக்கத்திலேருந்து 20வது பக்கம், இந்த 2 பக்கத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது நான் சொன்னல ஃபிக்குல் லுகா இல்முல் லுகா. சரிங்களா? இந்த ஃபிக்குல் லுகா இல்முல் லுகா அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றத எனது பெரும்பாலோருடைய கருத்து. ரெண்டுத்துக்கு மத்தியில சில வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது இல்முல் லுகா அப்படின்னா நான் சொன்னல, நஹு, சர்ஃபு, பலாகத்து, அர்வு, கவாஃபி, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது வந்து இல்முல் லுகா. ஃபிக்குல் லுகா அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த இதுல என்ன செய்வோமோ பார்ப்போம், அதை அப்படியே பேலன்ஸ் வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ வந்து என்னது, அதாவது சுருக்கமா சொல்ல போறாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகத்து ஆசிரியர் ஃபிக்குல் லுகாவுக்கும் இல்முல் லுகாவுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து ஃபிக்குல் லுகாவுக்கும் இல்முல் லுகாவுக்கும் மத்தியில் என்னது கொஞ்சம் கொஞ்சம் சில டிஃபரன்ஸ்கள் இருக்கதான் செய்யுது. அதை நம்ம அடுத்தடுத்த பக்கத்துல என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, அடுத்தது அடுத்த பக்கத்துல அதாவது 21ல இருந்து 22 வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஐரோப்பிய உலகம் வந்து என்னன்னா ஃபிக்குல் லுகா வந்து என்னது, அதாவது லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவாங்க, மொழியியல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதை வந்து அவங்க ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அரபு உலகம் வந்து என்ன செஞ்சிருக்கு, காலங்காலமாவே என்ன செஞ்சிருக்கு, ஃபிக்குல் லுகால தங்களுடைய காலடி தடத்தை பதிச்சிருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. அடுத்தது அந்த 22வது பக்கத்துல எடுத்தீங்கன்னா 22வது பக்கத்துல எடுத்தீங்கன்னா புக்கிங்க காட்டணுமா, புக்கு காட்ட தேவையா? ஸ்கிரீன்ல இல்லல்ல, எல்லாத்திட்டையும் புக் இருக்குல்ல? யாராவது இல்லைன்னா சொல்லிக்கங்கம்மா. இல்ல நான் புக்கு காட்டவா? அனி சிஸ்டர் உங்க கிளாஸ்ல எல்லார்ட்டையும் இருக்கு இல்லையா? இருக்குல்ல? ஓகே, இருக்கு. அப்போ பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து மேல இருந்து 4வது வரியில 4வது வரிக்கு பின்னாடி 1, 2, 3ன்னு போட்டிருக்கா? ஆமா. சரிங்களா? அதாவது ஃபிக்குல் லுகாவுல கடந்த காலங்கள்ல
உலமாக்கள், இஸ்லாமிய உலமாக்கள், அரபு உலமாக்கள், அரபு அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் செய்த பணிகள் என்னன்னா, இந்த 4 விஷயத்தை என்ன செஞ்சிருக்காங்க, இது கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா அத்தாரிக், சரிங்களா? அதாவது பொதுவாவே வந்து இல்முல் லுகாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்முல் லுகால வந்து 4 தரப்பினர்கள் இருக்காங்க. சரி, ஃபிக்குல் லுகாவை வந்து அணுகணும் அப்படிங்கிறது வந்து என்னது, 4 தரப்பினர்கள் இருக்காங்க, சரிங்களா? ஒருத்தவங்க என்னன்னா வஸ்ஃபி அப்படின்றத போர்ட்ல எழுதுறேன், ஒரு நிமிஷம். அதாவது பொதுவா வந்து ஃபிக்குல் லுகா வந்து அணுகக்கூடியவங்க வந்து என்னன்னா 4 தரப்பினர்கள் இருக்காங்க, சரிங்களா? முதல் தரப்பினர்கள் வஸ்ஃபி. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்முல் லுகாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது மொழியலா இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்குவாங்க. உதாரணமா மொழியலா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது சில உதாரணங்கள் சொல்றேன். பொதுவா வந்து ஃபிக்குல் லுகால சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை நூன் ஃபா, ஒரு வார்த்தை என்ன செய்யுது, ஒரு வார்த்தையினுடைய ஃபா கலிமாவும் ஐங்கலிமாவும் நூன் ஃபாவாக, அதாவது என்னது, ஃபா கலிமா நூனாகவும் ஐங்கலிமா வந்து ஃபாவாகவும் வந்துச்சு அப்படின்னா வெளியாக்குதல் அப்படின்ற பொருள். ஒரு வார்த்தையில, அரபி வார்த்தையில, சரிங்களா, நூனு ஃபா கலிமா நூனா இருக்குது, ஐங்கலிமா ஃபாவா இருக்குது அப்படிங்கும்போது அது என்னது, வெளியாக்குதல் அப்படின்ற அந்த பொருள் வரும், சரிங்களா? உதாரணமா நஃபஹ அப்படின்னு என்ன அர்த்தம், ஊதினான் அர்த்தம், ஊதுறது, சரிங்களா? அடுத்தது என்னது, நஃபக, நஃபக அப்படின்னா செலவழித்தான். அப்போ பேக்கெட்ல இருந்து என்ன செய்யறது, பணத்தை பேங்க்ல இருந்தோ அல்ல பையில இருந்தோ அல்லது கட்டில் கீழ இருந்தோ என்ன செய்யுது, பணத்தை வெளியாக்குறது, நஃபக செலவழித்தல். அடுத்தது நஃபர அப்படின்னா ஓடினான்னு அர்த்தம். நஃபரனா என்ன செய்தான், ஓடினான்னு அர்த்தம். அப்போ ஓடினான்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யறது, வெளியேறதுங்கிற பொருள். அப்போ நூன் ஃபா, நூன் ஃபா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே வெளியேறுதல், ஹுரூஜுடைய அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு சொல்றேன்னா, ஜீமு நூனு, ஜீமு நூனு, ஜீம் நூன், ஃபா கலிமால ஜீமும் ஐங்கலிமால நூனும் வந்துச்சுன்னா மறைதல் அப்படின்ற அர்த்தம், மறைதல் அப்படின்ற அர்த்தம், சரிங்களா? அப்போ அரபில வந்து என்னது, பைத்தியங்களுக்கு வந்து ஜுனூன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அறிவு என்னது, மறைஞ்சிருக்குது, அவங்களுடைய அறிவு என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அடுத்தது சோனத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஜன்னத்துன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்முடைய பார்வை விட்டு என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்குது, நம்முடைய பார்வை விட்டு என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்குது. அடுத்தது குழந்தை வந்து என்னது, முழுமை பெறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அரபில ஜனீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது, சதை பிண்டம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி உள்ளது வந்து என்னது, ஜனீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உருவம் கொடுப்பதற்கு முன்னால் அது ஆணா பெண்ணா அதனுடைய பாலினம் மறைக்கப்பட்டிருப்பதனால் அதுக்கு என்னது, ஜனீன். சொல்ற வார்த்தை எல்லாம் புரியுதா இல்ல போர்ட்ல எழுதணுமா? சொல்ற வார்த்தை புரியுதுல, ஜனீன். அப்போ இதெல்லாம் வஸ்ஃபி. அப்போ வந்து என்னது, நம்ம வந்து நூன் ஃபா வந்துச்சுன்னா வெளியேறுதல் அப்படின்ற அந்த அர்த்தம் சொல்லும் போது நம்ம ரஃபாவுடைய நிலைமையோ நசபுடைய நிலைமையோ அல்லது ஜருடைய நிலைமையோ அல்லது ஜஸ்மோ அதை பத்தி எதுவுமே பேசல, அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து பேசுறோம்.
அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து நம்ம பார்த்து என்ன செய்றோம், பேசி சொல்றோம். இதான் வஸ்ஃபி. இதான் என்னது வஸ்ஃபி. அப்போ ஃபிகுல் லுகா அப்படின்னாலே ஒரு சில சாரார் வந்து என்ன சொல்றாங்கன்னா வஸ்ஃபி அப்படி சொல்லிடுறாங்க. வஸ்ஃபிக்கு என்ன டெஃபினேஷன் புரியுதா? புரியுதுங்களா? வஸ்ஃபிக்கு என்ன டெஃபினேஷன் புரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு. ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து என்னன்னா, ரெண்டாவது சாரார் என்ன சொல்றாங்கன்னா, தாரீஹி அப்படிங்கிறாங்க. என்னதுங்க? தாரீஹி அப்படிங்கிறாங்க. தாரீஹினா என்னது? உங்களுக்கு வரலாறுன்னு தெரியும் சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தையினுடைய பரிணாமம், ஒரு வார்த்தையினுடைய பரிணாமம் அல்லது ஒரு பொருளுக்குள்ள வார்த்தைகள் மாறுறது சரிங்களா? இப்ப உதாரணமாக உலக பற்றற்று தன்மை, இறை நெருக்கம், இதான் பொருள். உலக பற்றற்று தன்மை, இறை நெருக்கம், இதான் வந்து ஒரு பொருள். இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஜுஹுது சாரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஹ்சான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க? இஹ்சான் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா? அடுத்தது அடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி ஜுஹுதுன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரி 400 500 வரைக்கும் என்னது, ஹிஜ்ரி 200 வரைக்கும் 200 150 வரைக்கும் இஹ்சான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 400 450 500 கிட்ட வரைக்கும் ஜுஹுதுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தசவுஃப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த வந்துருச்சு. தசவுஃப் அப்படின்ற வார்த்தை பயனுக்கு வந்துருச்சு. அப்ப பொருள் வந்து என்னது? உலக பற்றற்ற தன்மை, இறை நெருக்கம், இதான் கான்செப்ட். அப்போ ஒரு பொருள் அதோடைய வார்த்தைகள் மாறி மாறி வருது சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதுல நிறைய வார்த்தைகள் இருக்கும் தேடணும்னா சரிங்களா? அப்போ ஒரு பொருள் அதோடைய வார்த்தையுடைய பயன்பாடு வரலாறு ரீதியா எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி ஒரு ஆய்வு பார்க்கிறது. அல்லது ஒரு வார்த்தை பல பொருள், ஒரு வார்த்தை காலம் மாற மாற அதுக்கு என்ன செய்யும்? பொருள் மாறும். உதாரணமா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் காஃபிர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? காஃபிர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விவசாயின்னு அர்த்தம். காஃபிர்னா என்னது? விவசாயின்னு அர்த்தம். அப்போ வார்த்தை ஒண்ணு, ஆனா அதோடைய பொருள் இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒன்று, இஸ்லாத்துக்கு பின்னாடி என்னது? காஃபிர்னா என்னது? இறை மறுப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு வார்த்தை அது ஒரே வார்த்தை அதோடைய பொருள் எப்படி வரலாறு ஓட்டத்துல மாறுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறது. உதாரணமா முனாஃபிக்குன்னு நம்ம சொல்றோம், நிஃபாக்குன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி நிஃபாக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மக்களுக்கு என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, எலி பொந்துல எலி ஓடுற உள்ள பூறதுன்னு தான் அர்த்தம். எலி பொந்துல எலி போறதுன்னு தான் அர்த்தம் நிஃபாக்குனா சரியா? ஆனா இஸ்லாத்துக்கு பிறகு அந்த வார்த்தையினுடைய பொருள் மாறுது. நிஃபாக்கு அப்படின்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேசுறது அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா ஒரு பொருளுக்கு வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அல்லது ஒரு வார்த்தை அதனுடைய பொருள் காலத்துக்கு காலம் எப்படி மாறுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இதான் ஃபிக்குல் லுகான்னு சொல்றாங்க. ஒரு சாரார் ஃபிக்குல் லுகானா வஸ்ஃபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சாரார் இல்ல வஸ்ஃபி கிடையாது, தாரீஹி அப்படின்னு சொல்றாங்க. தாரீஹி புரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சது உஸ்தாத். மூணாவது முகாரின்னு ஒரு கூட்டத்தார்கள். ஃபிக்குல் லுகானா என்ன அப்படின்னா முகாரின் பண்றதுப்பா. முகாரின் ஒப்பாய்வு பண்றது, அரபு மொழியையும் பிற மொழியையும் ஒப்பாய்வு பண்றது, பண்ணிட்டு சொல்றது பாத்தீங்களா அரபு மொழி இந்த மாதிரி சிறந்து இருக்குது. இப்ப நான் சொன்னல யாரு மொழிநாயர் பாவலர் செஞ்சது மாப்பு மன்னிப்பு அப்படிங்கறது என்ன செய்யறாரு? பிற மொழியோட ஒப்பாய்வு செய்யறாரு. மன்னிப்புங்கிற வார்த்தையுடைய மூலம் என்ன? அது மாஃப்ல இருந்து வந்துச்சு
அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இப்போ என்னது தில் மீது நம்ம சொல்றோம். தில் மீதுங்கிற அரபி வார்த்தை, அரபி அல்லாத வார்த்தையானா அரபி அல்லாத வார்த்தை, அரபி வார்த்தை கிடையாது. தில் மீது அப்படிங்கிறது என்னது மாணவருக்கு நம்ம என்னது ஸ்டார்டிங்ல சொல்லி தரக்கூடிய வார்த்தையில ஒரு வார்த்தை. ஆனா தில் மீதுங்கிற அரபி வார்த்தைனா அரபி வார்த்தை கிடையாது. பேசிக்கலி அது ஹிப்ரு வார்த்தை. அதாவது என்னது தல்மூது. தல்மூதுனா என்னது மாணவர் அப்படின்ற பொருளும் ஒண்ணு இருக்கு ஹிப்ருல. அந்த தல்மூது அப்படின்ற வார்த்தையில இருந்தா தில்மீதுன்னு வந்துச்சு. அப்போ அரபி வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை பிற மொழிகளோட ஒப்பாய்வு பண்ணி சொல்றதுதான் ஃபிக்குல் லுகான்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? உஸ்தாத் புரியுது. அப்போ 3 சாரார்கள் இருக்காங்க ஃபிக்குல் லுகாவை பத்தி புரிதல்ல. சரிங்களா? இததான் என்ன செய்யறாங்க, அந்த எத்தனாவது பக்கத்துல இருந்து 21ல இருந்து அந்த 23ல தத்தவுரு தாலிஃபி லோகம் இருக்குல்ல, அது வரைக்கும் இதுதான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த நான் சொன்ன உதாரணங்கள்லாம் எதுவும் சொல்லல. அவங்க நார்மலா சொல்லிட்டு போறாங்க. நான் உதாரணங்கள்லாம் என்னது வேற வேற புத்தகத்துல இருந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நான் புரியணும், ரெண்டாவது உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. சரியா? சரி. அப்போ ஃபிக்குல் லுகாவை பத்தி சொல்லும் பொழுது 3 சாரார்கள் வஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, தாரிஹி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, அல் முகாரின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? சரி. இப்போ இது 3த்துலயுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அரபுலக அறிஞர்கள் முன்னாடி வாழ்ந்த அறிஞர் நம்ம சொன்னோம்ல, அமே ஐரோப்பால ஃபிக்குல் லுகாவை பத்தி பேச ஆரம்பிச்சது ஒரு 300 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் லிங்குவிஸ்ட பத்தி. ஆனா அரபு மொழியில முன்னாடியே இருக்குது. முன்னாடியே என்ன செஞ்சிருக்கு, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. சரிங்களா? இப்போ என்னது பாங்க முடிஞ்சிட்டோம்.
சரி. இதுல வந்து என்னன்னா இப்போ இதுல ஆசிரியர் வந்து 23வது பக்கத்திலிருந்து 25வது பக்கம் வரைக்கும் எதை பத்தி 23ல இருந்து 25 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா அரபு உலகத்துல ஃபிக்ஹுல் லுகாவுல தொகுக்கப்பட்ட புத்தகங்களை பத்தி என்ன செய்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்படி அந்த வரிசையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா முதல் பேராகிராஃப் 23வது பக்கத்துல முதல் பேராகிராஃப் வந்து என்னது, அதுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் மபாஹிதுல் அஸ்மாஇ அப்படின்ட்டு அபு சயீத் அப்துல் மலிக் பின் குரைப் இருக்கா 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 இல்லீங்களே உஸ்தாத். எங்க உஸ்தாத் கரெக்டா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். 23வது பேஜ் நம்பர் 23 23ல 2வது பேராகிராஃப் அந்த டாபிக் இருக்குல்ல, ஒரு தாலிஃபி அபி சயீத் அப்துல் மலிக் இப்னு குரைப் இருக்கு. அத அப்படியே நீங்க ரெண்டாவது பிராக்கெட்ல போட்டுருக்கு பாருங்க. அத அப்படியே நீங்க என்ன செய்யணும், அந்த அஸ்மாயில இருந்து அப்படியே என்ன செஞ்சுக்கீங்க அப்படின்னா அப்படி கோடுக்கு அந்த முத்தவஃபா இருக்குல்ல அது வரைக்கும், முத்தவஃபா சனத்த 215 இருக்குல்ல அது வரைக்கும் கோடு கிழிச்சிக்கங்க. சரிங்களா? பேர் ஒவ்வொரு பேரா சொல்றா, அந்த பேருக்கு நீங்க கோடு கிழிச்சிக்கங்க. சரிங்களா? சரி. அதாவது முதல்ல அரபு உலகத்துல வந்து ஃபிக்ஹுல் லுகால தொகுக்கப்பட்ட புத்தகம் யாருன்னா இமாம் அஸ்மாஇ அவங்களது. இமாம் அஸ்மாயியுடைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமாம் அஸ்மாயியை பத்தி எது கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி? அதாவது இவங்க பக்தாத் தான் நினைக்கிறேன். சரிங்களா? பக்தாத்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும் போது என்னன்னா இவங்களுக்கு நஹு சர்ஃபே வரல. நஹு சர்ஃபே என்ன செய்யல, வரல. ஆசிரியர் என்ன செஞ்சாரு, துரத்தி விட்டாரு. ஏப்பா நீ படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லப்பா அப்படின்னு துரத்தி விட்டாரு. சரிங்களா? இவங்களுக்கு நஹு சர்ஃப் பயிற்று ஆசிரியர் வந்து நினைச்சாங்க நஹு சர்ஃபேக்கு என்னது நீனு தகுதி இல்லப்பான்னு துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்ட பிறகு ஒரு காலம் வந்துச்சு, எந்த ஆசிரியர் வந்து இவங்களை துரத்தி விட்டாங்களோ அவங்களே என்ன செஞ்சாங்க சொல்லுவாங்களாம், இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையினுடைய இஷ்டிகாக் சம்பந்தமா, இந்த வார்த்தையினுடைய என்னது விஷயம் சம்பந்தமா வந்து என்னுடைய மாணவரான இமாம் அஸ்மை என்ன செய்யறாரு சொல்றாருன்னு சொல்லி ஒரு ஆசிரியரே என்னது தன்னுடைய மாணவரை மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாணவராக உயர்ந்த இமாமாக ஆனாங்க அப்படின்றது. என்னன்னா இவங்க ஏன் அப்படி ஆனாங்க அப்படிங்கிறது வந்து என்னது, துரத்தணும்னு ஒரு கிணறுக்கு போய் தண்ணி குடிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தண்ணி குடிக்க போகும்போது அந்த தண்ணி இழுத்து 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 அந்த கிணறுடைய சுவர் இருக்குல்ல அது தேஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஒரு கயிறு, சாதாரண கயிறே வந்து கல்ல தேய்க்கும் போது எல்லாம் உள்ளத்தை தேயி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நிறைய முயற்சி பண்ணி என்ன செஞ்சாங்க உருவானதா சொல்லுவாங்க. இவங்க அஸ்மை அவங்களுடைய சம்பவம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அநேகமா முக்தாராத்ல வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் முக்தாராத்ல இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே. அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க, இமாம் அஸ்மை அவங்க தான் என்ன செய்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க இந்த துறையை தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2வது பேரா பாருங்க, சும்ம அன்ஷான் இருக்கா, சும்ம அன்ஷான் இருக்கா 2வது பேரால. ஆமா. அதுல இப்னு ஜின்னி அபுல் ஃபத்தா உஸ்மான் அல் முத்தவஃபா சனத 392 அல் ஃபகீஹ் லுகவி அல் அப்கரி கிதாபு அல் ஹசாயிஸ். இது வரைக்கும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? அதாவது இப்னு ஜின்னின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய புத்தகம் ஹசாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மொழியை குறித்து
ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தினாங்க. மொழியை குறித்து ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தினாங்க. அதாவது ஆஹ், என்ன சொல்றது, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது மனிதர்களாகவே நாமே உருவாக்குனதா, அல்லது அல்லாஹ் வந்து என்னது நமக்கு வந்து என்னது இல்ஹாம் பண்ணதா அப்படின்ட்டு. சரிங்களா? அஹ் இது வந்து ரொம்ப பெரிய சர்ச்சை. இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்டுல பின்னாடி வரும், பாப்போம் நம்ம பின்னாடி. சரிங்களா? அப்போ இல்ஹாமா இல்லாட்டி என்னது இஸ்திலாஹா, மக்களே உருவாக்குறாங்களா இல்ல நம்முடைய உள்ளத்துல என்னது கதவுன்னு சொல்றதுக்கு, கதவு அப்படின்ட்டு சொல்றதுக்கு அல்லாவா நமக்கு போட்டதா, இல்லாட்டி என்னது மக்களே இதுக்கு என்னது கதவுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க, பேர் வைத்தார்களா அப்படின்ற ஒரு மொழி உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பின புத்தகம் எதுனா இந்த ஹசாயிஸ் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, அஹ் அதாவது வார்த்தை ஒத்திருந்து அதனுடைய அர்த்தம் மாறி இருக்கிறது, அர்த்தம் ஒத்திருந்து வார்த்தை மாறி வர்றது, அதே மாதிரி என்னது அஹ் இது மாதிரியான மொழி நுணுக்கங்களை பத்தி என்ன செய்றாங்க, நிறைய என்ன செய்றாங்க, இப்னு ஜின்னி என்ன செய்றாங்க, அவங்களுடைய அந்த ஹசாயிஸ் அப்படின்ற புத்தகத்துல என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அதுக்கு அடுத்த பக்கம் திருப்புங்க. ஆஹ் அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ்மத் பின் ஃபாரிஸ் இருக்கா, இருக்கா அடுத்த பக்கத்துல முதல் வரி. இருக்கு. அதுல இருந்து அப்படியே 3 வரி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆஹ் இவங்க வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய புத்தக பேர் பாருங்க, அஸ்ஸாஹிபி ஃபி ஃபிக்ஹி லுகதி வ சுனனில் அரபி ஃபி கலாமிஹா. இதான் அவங்களுடைய புத்தக பேரு. 3வது வரியில இருக்குல்ல, அஸ்ஸாஹிபி ஃபி ஃபிக்ஹி லுகதி வ சுனனில் அரபி ஃபி கலாமிஹா. சரிங்களா? இதான் அவங்க புத்தக பேரு. இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்னு ஜின்னி ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க இந்த புத்தகத்துல சாஹிபிங்கிற இந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மொழிங்கிறது அல்லாவா கொடுத்தது. சரியா? மொழிங்கிறது அல்லாவா கொடுத்தது. அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, காரண காரணிகள்லாம் செஞ்சக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, அது அரபில வந்து அங்க தௌகீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தௌகீஃப் அப்படின்னா வினா தொடுக்க முடியாது. தௌகீஃப் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, கதவுக்கு ஏன் கதவுன்னு பேர் வந்துச்சுன்னா இல்ல, அது கதவு கதவு தான். புக்குக்கு ஏன் புக்கு பேர் வந்துச்சு, புக்கு புக்கு தான். சரியா? இது எப்படின்னா, கணக்குல நம்ம சொன்னா தெரியும், பொருளை சொன்னா கூட நம்ம என்ன ஒவ்வொரு பொருளுக்குமே என்னது பேர் காரணம் கற்பிக்கப்பட்டிருக்கு நமக்கு. அதனால நம்ம 1 2க்கு போயிட்டோம்னா இது நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது 2 2 4ன்னு சொல்றோம். சரிங்களா? 2 2 4ன்னு சொல்றோம். சரிங்களா? ஏன் 2 2 4ன்னு சொல்லணும், ஏன் 2 2 4ன்னு சொல்லணும்? சரி, 2னா 2 பொருளை தான் குறிக்கணும்னு யாரு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் வந்து தௌகீஃப், இதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. அதாவது என்னது, சொல்லுவாங்கல்ல, சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது, சில பதில்கள் இருக்கும், அதுக்கு கேள்வியே எழுப்ப முடியாது. சரியா? அதுதான் உலகம், இப்படிதான் உலகம் அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இவங்க அஹ்மத் பின் ஃபாரிஸ் அவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, மொழிங்கிறது வந்து என்னது தௌகீஃப் இல்லாம, அது வந்து என்னது காரணிகள் இதெல்லாம் செய்யக்கூடாது, நோண்டக்கூடாது அப்படின்னு செய்றாங்க. அவங்களுடைய அந்த புத்தகம் சாஹிபி அப்படின்ற அந்த புத்தகத்துல சொல்றதா என்ன பாக்குறோம். அடுத்தது சாலிபு, சாலிபி, இவங்களுடைய புத்தகம் என்கிட்ட இருக்குது. நான் சொன்னல அந்த நூனு பா வர்றது, அடுத்தது ஜீமு நூனு வர்றது, இது மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே என்னது இவங்க சாலிபுடைய புக்ல வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இமாம் சுயூத்தி அவங்க வந்து என்னது அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன்ல வந்து என்ன செய்றாங்க,
ஒரு சப்ஜெக்டே போட்டு என்ன செய்றாங்க இது மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். இன்ஷா இந்த புத்தகத்துலயும் பின்னாடி வருது. அன்னைக்கு தான் பார்த்தேன். சரிங்களா? சரி. அந்த இது பாருங்க. 2வது பாரா சாலிபின் இருக்கா? 2வது பாரா சாலிபின் இருக்கா? சாலிபி இருக்கு. அபுல் மன்சூர் அப்துல் மலிக் பின் முஹம்மது அல் முத்தவஃபா சனத் 429 இன்ஷு பாத தாலி கிதாபு ஃபிகுல் லுகா. அது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? இவங்களுடைய புத்தகத்துடைய சிறப்பு தன்மைகளை சொன்னோம்னா என்னது நிறைய நான் சொன்னல அந்த இது மாதிரி என்னது நூன் ஃபா வர்றது ஜீன் நூன் வர்றது அதே மாதிரி நிறைய எழுத்துக்கள் போட்டுருக்காங்க. இப்ப வரைக்கும் இருந்தா டக்குன்னு மனசுல வந்துச்சு சொன்னேன். சரிங்களா? நிறைய போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த புக்கில் பின்பகுதியிலையும் வருது. அது அடுத்து என்னது அரபு வார்த்தைகள் அரபி அல்லாத வார்த்தைகள் இதை என்னது பிரிச்சு என்ன செய்யறாங்க எழுதியிருக்கிறத நம்ம செய்யறோம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது 3வது பேராகிராஃப் இப்னு சையிதான் இருக்கா? இப்னு சையிதா அபுல் ஹஸ்ஸான் அல் அந்துலுசி அல் முத்தவஃபா சனத. சரிங்களா? அவருடைய கிதாபு அல் முஹஸ்ஸஸ் அது வரைக்கும் அந்த 2வது லைன் வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2வது லைன் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய புத்தகம் என்னது பெரும்பாலும் முத்தலாத் அதாவது என்னது சினோனிம்ஸ் அனோனிம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல. அது மாதிரி உள்ள விஷயங்கள் என்ன செய்யுது ஆய்வு செய்யுதுங்கிறது என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்னன்னா அல் ஹவாலிகி. நான் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. ஹவாலிகி இருக்குல்ல, ஹவாலிகிக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்களுடைய புத்தக பேர் பாருங்க. 2வது வரியில பாருங்க அல் முஅர்ரபு மின் ஜீமா ஹாவா இது ஜீம் ஜவாலி ஹவாலிகி. ஓகே. ஜவாலிகி அபு மன்சூர் மௌபூன் அஹ்மத் மின் العلماء القرن السادس الهجري المعرب من كلام العربي العجمي. சரிங்களா? இந்த கிதாபு சரிங்களா? அல் முஅர்ரபுன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா அல் முஅர்ரபுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கெல்லாம் துருசுல் லுகல் அரபியா எழுதின டாக்டர் அப்துல் ரஹீம் அவங்களை என்னது என்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்னது புக் எழுதியிருக்காங்களே அல் ஆஹாதீஸ் சஹலா, அடுத்தது என்னது அல் முஸ்ஐஃப், அடுத்தது அவங்களுடைய புத்தகம் என்னது முஸ்ஐஃப் துருசு வேற எழுதியிருக்காங்க. அடுத்த கீ எல்லா புத்தகத்துக்கு கீ. அடுத்தது ஒரு கிதாப் இருக்குது. சரிங்களா? இப்ப சின்ன சின்ன புத்தகங்கள் தான் நமக்கு தமிழ் உலகத்துக்கு. ஆனா அவங்க டாக்டர் அப்துல் ரஹீம் செய்த ஒரு பெரிய வேலை என்னன்னா இந்த ஜவாலிகியுடைய புத்தகம் இருக்குல்ல அல் முஅர்ரப். சரிங்களா? அல் முஅர்ரப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தஹ்கீக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? முஅர்ரப என்ன செஞ்சிருக்காங்க தஹ்கீக் பண்ணிருக்காங்க. அது ஒரு நிமிஷம். என்கிட்ட அவங்க பண்ண புக் இருக்கு. நான் திரும்ப போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்களா? இந்த ஜவாலிக்கு அவங்களுடைய கிதாப் தஹ்கீக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நான் இந்த ஜவாலிக்கு அவங்களுடைய அதாவது தஹ்கீக்னா திறனாய்வு மேலாய்வு பண்ணிருக்காங்க. அதோடைய முக்கத்திமாவை நான் படிச்சிருக்கேன். ஜவாலிக்கு உடைய முக்கத்திமாவை டாக்டர் அப்துல் ரஹீம் அவங்க எழுதுனா அந்த முக்கத்திமாவை படிக்கும்போது அவங்க ஒரு முக்கத்திமால முன்னுரையில சில அடிப்படை விஷயங்களை சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த ஜவாலிக்கிங்கிற புத்தகம் என்ன அப்படின்னா அதாவது அரபு மொழி இல்லாத வார்த்தைகள் அரபு மொழியில பயன்படுத்தப்படுறதை பத்தி பேசக்கூடிய புத்தகம். பேசிக்கலி அது அரபு வார்த்தை கிடையாது. அரபு மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை பத்தி பேசக்கூடிய புத்தகம். சரிங்களா?
இந்த புத்தகத்துல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதோடைய முக்கத்திமா இவங்க எழுதியிருக்காங்க. ஒரு 10 விஷயமோ 15 ரூலோ சொல்றாங்க. சரிங்களா? சொல்லிட்டு இந்த சீகால இந்த வசல்ல இருந்தாதான் அரபு மொழி. இந்த வசல்ல இருந்தா அரபு மொழியே கிடையாது. அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நான் ஒரு விஷயம் படிச்சது தான் எனக்கு இப்போ மண்டையில இருக்குது. அதாவது அந்த ஒரு சொல்லுவாங்க 7 எழுத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அது அரபி வார்த்தையே கிடையாது. அரபி வார்த்தையினுடைய அதிகபட்ச எழுத்துக்கள் எத்தனை இருக்கணும்? அரபி வார்த்தையில அதிகபட்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும் ஒரு வார்த்தையில? 6. இருக்கணும். 7 7 7க்கு மேல இருந்துச்சுன்னா அரபி வார்த்தை கிடையாது. இப்போ அதாவது இஸ்திஃபால் சொன்னீங்கன்னா எத்தனை எழுத்து இருக்கு இஸ்திஃபால்ல? 7 எழுத்து இருக்கா? இஸ்திஃபாலோட மஸ்தர் இஸ்திஃபால்ல 7 இருக்குல்ல? ஆமா இருக்கு. அவங்க 10 15 மேல சொல்றாங்க. எனக்கு இப்போ பசுமையா ஞாபகம் இருக்குது என்னன்னா என்னது 7க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது அரபி வார்த்தை இல்லைன்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் பேசுவாங்க. இதோட மட்டும் இல்லாம அவங்கள கூட தனியா ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. டாக்டர் அப்துல் ரஹீம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களும் தனியா ஒரு புக் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க அசல்ல வந்து ஃபிக்குல் லுகாவுடைய ஃபீல்ட்ல உள்ள ஆளு. ஆனா நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா இல்முல் லுகால உள்ள ஆள் மாதிரி நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? பெரிய அவங்களுடைய ஒரு ஃபிக்குல் லுகால ஒரு 3 புத்தகமோ 4 புத்தகமோ எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நிறைய இது மாதிரி பழம்பெரும் புத்தகம் எல்லாம் தஹ்கீக் பண்ணிருக்காங்க, மேலாய்வு பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணதுன்னு இந்த முஹர்ரப தான் என்ன செஞ்சாங்க பண்ணாங்க. அதாவது ஜவாலிக்கு உடைய முஹர்ரப என்ன செஞ்சாங்க பண்ணாங்க. நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்து என்னது ஜலாலுதீன் சுயுத்தீன் இருக்கா? ஜலாலுதீன் சுயுத்தீன் இருக்கா? இருக்கு. அது ஜலாலுதீன் சுயுத்தி அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே அல் முஸ்ஹர் ஃபி உலூமில் லுகத்தி வ அன்வாஇஹா இருக்கா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? இவங்களுடைய புத்தகம் முஸ்ஹர் அப்படின்றது ஒரு அருமையான புத்தகம். சரிங்களா? அதுக்கு அடுத்து லாஸ்ட் பேராகிராஃப்ல வந்து என்னது ஷிஹாபுத்தீன் அல் ஹஃபாஜி இருக்கா? ஷிஹாபுத்தீன் இருக்கா? இருக்கு உஸ்தாத். கீழே வந்து பாருங்க அவங்களுடைய புத்தக பேரு ஷிஃபாவுல் கலீல் ஃபீமா வரத ஃபீ கலாமில் அரபி மின தஹீல். சரிங்களா? இந்த கிதாப். சரிங்களா? ஆக அரபு மொழியில உள்ள ஃபிக்குல் லுகால என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதை பத்தி என்ன சொன்னமோ பார்த்தோம். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்தது இந்த புத்தக ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது பக்கம் 26ல இருந்து 27 28 29 30 31 வரைக்கும் சொல்லக்கூடிய சுருக்கம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இப்படியெல்லாம் முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் அதிகமாக ஃபிக்குல் லுகால இது பண்ணி இருந்தாலும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பின்னாடி வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஃபிக்குல் லுகால கவனத்தை குவிக்காமல் சரிங்களா என்ன செஞ்சிட்டாங்கன்னா நஹு சர்ஃப்ல என்ன செஞ்சிட்டாங்க கவனத்தை குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சில ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை வச்சு செய்றாரு. அதை பத்தி என்ன செய்றாங்க பேசுறாங்க. சரிங்களா? அப்படி பேசும்போது பொதுவாக வந்து குறைஷிகள் எப்படி அரபு மொழியில சிறந்து விளங்குனாங்க அப்படின்ற குறைஷிகளை பத்தி உள்ள
சிறப்புகளை சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா இது மாதிரி அதாவது என்னது ஏன் வந்து மேல நம்ம பார்த்தோம்ல வஸ்பி தாரிஹி அல் முகாரின் சரிங்களா, இந்த ஒரு ட்ராக்கை விட்டு ஃபிக்குல் லுகாவை இந்த 3 டைப்லயும் அணுகாம ஏன் வந்து நஹுசர்ஃப் ரீதியாக அணுக ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, அதுக்கு வந்து என்னன்னா தத்துவ அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அதாவது கிரேக்க தத்துவ ஞானிகள் அறிவாளிகள், அவருடைய தாக்கம் வந்து என்ன செஞ்சிடுச்சு, அரபி மொழியில ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் என்னச்சு இது மாதிரி என்னது ஃபிக்குல் லுகாவை அணுகாம ஃபிக்குல் லுகால ஒரு தோய்வு ஏற்பட்டு இல்மு லுகால வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாமே கவனம் குவிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இதான் அதனுடைய சுருக்கம் சரிங்களா. நம்ம இன்ஷால்லா கொஸ்டின் பேப்பர் வரும்போது அதுக்கு உண்டான விஷயங்களை செய்வோம், பார்த்துப்போம் சரிங்களா. அடுத்தது 32, 33, 34, 35, 36, 37 இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சுருக்கமா அதாவது நம்ம சொன்னோம்ல, அதாவது என்னது 3 விதமாக பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. வஸ்வி, அடுத்து என்னது தாரிஹி, முகாரின். இந்த புத்தக ஆசிரியர் இந்த 3த்துல எந்த போக்க வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னா, அந்த வஸ்வி அப்படின்ற போக்க என்ன செய்யறாரு, ஆதரிக்கிறாரு. தாரிகையோ முகாரினையோ இவர் என்ன செய்யல, உறுதிப்படுத்தல. அப்போ அவர் அந்த வஸ்வி ரீதியாகத்தான் என்ன செய்யணும், ஃபிக்குல் லுகாவை அணுகணும்னு சொல்றாருல, அதற்குண்டான தனக்கு உண்டான ஆதாரங்களையும் தனக்கு உண்டான என்ன சொல்றது தரவுகளையும் தனக்கு உண்டான தெளிவுகளையும் என்ன செய்யறாரு, இந்த பக்கங்கள் என்ன செய்யறாரு, வைக்கிறாரு சரிங்களா. நம்ம ஏன்னா வந்து என்னது அது ஏன்னா ரொம்ப நீளமா போகும், அது ஒவ்வொன்றும் சுருக்கமா சொல்றாருந்தா இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, வஸ்வி தாரிஹி முகாரின் அப்படின்ட்டு, இந்த ஆசிரியர் வந்து எதுல பயணிக்க போறாருன்னா வஸ்வில என்ன செய்ய போறாரு, பயணிக்க போறாரு. புரிஞ்சுங்களா? ஆமா புரிஞ்சுங்களா? இப்படியே போகலாமா இல்ல சொல்லுங்க, இப்படியே போனா கரெக்டா இருக்குமா இல்ல எங்களுக்கு வாசி அர்த்தம் சொல்லி போங்க அப்படின்னா கரெக்டா இருக்குமா சொல்லி ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது, கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாசிச்சுட்டு நாங்க எப்படி வந்தா இந்த மெத்தட்ல அட்டெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி நீங்க பேராகிராஃப்ல எப்படி தாரீஃப் ஏற்கனவே வச்சு கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பண்ணா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதான் இல்ல இப்போதைக்கு இந்த புக்கை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த போங்க ஓகே தானே? ஓகே ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இந்த புக்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல சரிங்களா, அது முக்கியம் சரிங்களா. அப்போ அடுத்து வந்து அடுத்த பாடம் இருக்குல்ல, அது வந்து பெரும்பாலும் வந்து எல்லாமே நம்ம அந்த தாரீகுல் அரபுல அரபி மொழியை பத்தி பார்த்துருப்போம். ரஹீக்குடைய ஸ்டார்டிங்ல சரிங்களா, அந்த விஷயங்கள் தான் வருது சரிங்களா. இன்ஷால்லா லைட்டா அதை பார்த்துப்போம் இன்ஷால்லா சரிங்களா. நாளைக்கு அதை முடிச்சிடுவோம் இன்ஷால்லா சரிங்களா. அப்போ நாளைக்கு வந்து என்னன்னா, அப்போ அல் பாபுல் அவ்வள நம்ம முடிச்சாச்சு. அல் பாபு அல் அரபிய அப்படின்ற டாபிக் நாளைக்கு இன்ஷால்லா நிச்சயமா பார்ப்போம் சரிங்களா. இல்ல பெரும்பாலும் வாசிச்சு அர்த்தம் சொல்லாதனால உங்களுக்கு பெரும்பாலும் டவுட் தமிழ்ல சொல்லி திரும்ப கேட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஆமா வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? கேக்குது. அதான் இல்ல பெரும்பாலும் வந்து தமிழ்ல நான் சொல்லிட்டு போறதா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்படி புரியாத பட்சத்துல கேளுங்க, திரும்பவும் சொல்றேன். அடுத்த நம்ம இப்படியே என்ன செஞ்சுருவோம், போயிட்டு முடிச்சிருவோம் இன்ஷால்லா சரிங்களா. ஒரு 6-7 கிளாஸ்ல இதை முடிக்கணும் சரிங்களா. முடிச்சிட்ட பிறகு நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு சிட்டிக்கு போதும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. ஏன்னா ஏற்கனவே பாடங்கள் நம்ம பார்த்துறதுனால தேட வேண்டியது கம்மியா தான் இருக்கும் இன்ஷால்லா சரிங்களா. அப்போ இது 2016லயோ 17லயோ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க அது இன்ஷால்லா சரியா.
ஓகே. ஜஸாக்கமுல்லாஹ். உஸ்தாத் ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்ஷால்லா நாளைக்கு அனுப்பி விடுறத பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த போங்க ஓகேயா நாங்க சொல்றோம். ஓகே ஓகே, நல்லது நல்லது. இது ஜஸ்ட் வந்து என்னன்னா புத்தகத்துல என்ன இருக்கு நம்ம புரியுறது, அடுத்த கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்றது 2 தான். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா, சொல்லுங்களேன். நம்ம கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அந்த டாபிக் எங்களுக்கு எது குறிச்சு தரீங்களோ அந்த இடத்துல அந்த புத்தகத்துல என்ன பேசப்படுறாங்க அப்படி பார்க்கலாமா? அப்படியும் பார்க்கலாமே, ஒன்றும் பிரச்சனை. ஆனா அது வந்து என்னன்னா டைம் எடுக்கும். சரிங்களா? ஓ டைம் சரி எடுக்கும். சரி ஈஸியா. ஓகே ஆமா, இப்ப இது அஹ், நான் ஃபிக்குல் லுகா புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனா ஃபிக்குல் லுகாவை பத்தி படிக்கல. இதான் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஓகே. ஃபிக்குல் லுகா உள்ள புத்தகங்கள்ல இருந்து என்னது சாலிப் இது ஃபிக்குல் லுகா, அது மாதிரி என்னது தக்தூர் அப்துரஹிமுடைய ஃபிக்குல் லுகா எல்லாம் படிச்சிருக்கேன் நானு. ஆனா ஃபிக்குல் லுகாவுடைய பத்தி படிச்சது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அதான் எனக்கு அந்த டாபிக் தேர்றதுக்கு லேட் ஆகும், டைம் ஆகும். அதே ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. அதனால இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் டைம் எடுக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது. மற்றதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. முக்தாராத்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதெல்லாம் ஒரு புது விஷயம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஷால்லா அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஈஸியா இருக்கும். இன்ஷால்லா நீங்க நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வாங்க, நம்ம பாப்போம். கொஸ்டின் பேப்பர் வச்சு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துப்போம் இன்ஷால்லா. எப்படி தில்ஷா சிஸ்டர் நீங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்புனீங்க இல்லையா? எல்லாத்தையும் எங்க இருக்கு சுனியா அந்த இதை சிஸ்டர் நான் உஸ்தாதுக்கு அனுப்பிடுறேன். அனுப்பிடுங்களேன். நான் அனுப்பிடுறேன். இன்ஷால்லா. நான் இப்ப சென்ட் அவங்க பண்ணிடுறேன். கும்பகோணத்துல வந்து உங்களுக்கு புரியுதா? ஹவுலா இருக்காங்களா? ஹவுலா உங்களுக்கு புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுது சிஸ்டர். சரி 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 சரி. ஓகே, நல்லது. இன்ஷால்லா துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கமுல்லாஹ் khairan. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக. உஸ்தாத் ரெக்கார்ட் அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம்.